வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த புக்ல இருந்து பார்க்க போறது வந்து டு டு லிஸ்ட் அண்ட் நாட் டு டு லிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்போதுமே வந்து டு டு லிஸ்ட் பண்ணி வச்சுப்போம். இன்னைக்கு வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி இந்த ஒர்க்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு டு டு லிஸ்ட் போட்டு வைக்கிறாரு. என்னன்னா, நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்றோம்னா இவ்வளவு மணி நேரத்துக்கு மேல அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னன்னா, ஒரு அன்இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும், அந்த ஒர்க்கை இந்த அளவுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இல்லை அந்த ஒர்க்கை பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாட் டு டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க. அதுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுருங்க. அது அந்த டயத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த ஸ்னோஸ் பட்டன் இதாகிற மாதிரி அலாரம் வர மாதிரி உங்களுக்கு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மாதிரி டூ டூ லிஸ்ட் இந்த விஷயம் பண்ணணுங்கிறதுக்கும் நீங்கள் லிஸ்ட் வச்சுக்கோங்க, பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து நிறையா டைம் உங்களுக்கு சேவ் பண்ணும். ஏன்னா நிறையா டைம் வந்து இந்த நாட் டு டூ லிஸ்ட் பண்ணையில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாயாக இமீடியட்டாக ஃபீல் பண்ணுறதுனால நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் இந்த அலாரம் போட்டு வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் 9 to 5 இருந்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த 5 days மண்டே டு ஃப்ரைடே லீவ் எடுத்து அந்த டயத்தை உங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட்ஸை வந்து இந்த 2 days வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்காகவும் இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மோர் ப்ரொடக்டிவ் டாஸ்க் எது இருக்கோ அந்த விஷயங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த 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 பிளானிங் டேஸில். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டைமை வந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஒர்க்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த டு டு லிஸ்ட்டும் நாட் டு டு லிஸ்ட்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபியூ பேஜஸில் நான் படித்தது. ஸோ உங்களோட தாட் இதில் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டேஸை ப்ராப்பராக டு டு லிஸ்ட் நாட் டு டு லிஸ்ட் போட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.